அந்த காலத்துல எல்லாரும் உறவினர்கள் வீடுகளுக்கு அடிக்கடி போவாங்க. உறவு வலுவா இருந்துச்சு. நமக்கு பக்க பலமா நம்ம உறவுக்காரங்க இருக்கறாங்க அப்படிங்கிற எண்ணமே சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ இந்த முறை மாறிட்டுதுன்னே சொல்லலாம். திருமணம் மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிக்கு கூட நேர்ல போய் கொடுக்காம வாட்ஸ்அப்ல இன்விடேஷனை அனுப்புறாங்க. ஏன்னு கேட்டா, அவ்வளவு தூரம் எங்களால வர முடியாதுங்கறாங்க, அல்லது நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கொடுக்க சிரமமா இருந்தா திருமணத்துக்கு நேர்ல போய் ஆசீர்வதிக்க உறவினருக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி முக்கியமான விஷயத்துக்கே உறவினர் வீடுகளுக்கு போக முடியலன்னா வேற எப்போதான் போக மனசு வரும்? முன்னாடியெல்லாம் சம்மர் வெக்கேஷனுக்கு சின்ன பிள்ளைங்க உறவினர்கள் வீடுகள்ல 1 மாச காலம் தங்கி விளையாடி மகிழ்வாங்க. அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ வெக்கேஷன்னாலே ஸ்பெஷல் கிளாஸஸ், கோச்சிங் கிளாஸஸ்னு பிள்ளைங்கள அனுப்புறாங்க. பிள்ளைங்களும் ஒரு இயந்திரம் மாதிரி ஆயிடுறாங்க. உறவுனா என்னன்னே தெரியாம வாழ்றாங்க. நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணங்களுக்கு கூட பிள்ளைங்கள கூட்டிட்டு போறது கிடையாது. அதனால பிள்ளைங்களுக்கு உறவினர்களோட உறவு முறை கூட தெரியறதில்ல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உறவினர்கள் முக்கியம். பலவித உணர்வுகள்ல பாசம் ரொம்ப முக்கியமானது, பாசம் வலிமையானதுன்னு நாம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனதுன்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். உங்க பிள்ளைங்கள கூட்டிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க உறவு வீடுகளுக்கு போங்க. ஒருமித்து வாழும் இன்பத்தை உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க.